இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இண்டோசியன் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய டைகர் கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாசத்துல அதிகமா அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இண்டோசியன் பேங்கோட டைகர் கிரெடிட் கார்டு தான். இந்த மாசத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்குது. மற்ற கிரெடிட் கார்டுலலாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்ரூவ்டா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 25 நாளில இருந்து 45 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். பட் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா உள்ளேயே என்ட்ரி ஆகாது. நீங்க ஓடிபி போட்டதுமே ரிஜெக்டட் ஆயிரும். அதிலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து இண்டோசியன் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீயும் இல்லாம உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க வந்து இண்டோசியன் பேங்கோட டைகர் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி பாருங்க. மற்ற கிரெடிட் கார்டை விட இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ரூவ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு இப்போ ரீசெண்டாக அப்ரூவ்டும் ஆயிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட புல் பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இண்டோசியன் பேங்கோட டைகர் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எதுவுமே மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டை வாங்கும்போது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாத சார்ஜஸையும் அவாய்ட் பண்ணலாம். மற்ற கிரெடிட் கார்டுலலாம் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ இருக்கும். பட் இதில் அது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இண்டோசியன் பேங்க்ல நீங்கள் எந்த ஒரு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து அடிக்கடி ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சனல் லோனை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்ல லோயஸ்ட் ப்ராசஸிங் ஃபீல உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னா இண்டோசியன் பேங்கோட கிரெடிட் கார்டு தான். அது பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டு தான் அப்படின்னு இல்லை. நீங்கள் இண்டோசியன் பேங்க்ல எந்த கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து எனி டைம் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நான் ரியலாக யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 6 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மேக்கப் ஃபீ. மற்ற கிரெடிட் கார்டெல்லாம் நம்ம வந்து அதர் கண்ட்ரியில் போய் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபாரின் கரன்சி மேக்கப் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 3.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த கிரெடிட் கார்டில் கொடுக்குறாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோல காம்ப்ளிமெண்டரி மூவி டிக்கெட் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான மூவி டிக்கெட் டோட்டலாக ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அனதர் டிக்கெட் டோட்டலாக ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அந்த மெத்தடில் தான் கொடுப்பாங்க. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த பெனிஃபிட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து அதர் கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லான்ச் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 லான்ச் ஆக்சஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பர் விசிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $14 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்துட்டு பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 8 டைம் உங்களுக்கு வந்துட்டு டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2 டைம் லான்ச் ஆக்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பர் விசிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $27 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவீங்க, அதிகமாக வந்து ட்ராவலில் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். உங்களுக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் 8 லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கார்டுனா அது இதாக தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு கிரெடிட் கார்டுலையுமே உங்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. வெறும் 4 தான் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் 8 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸும் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லான்ச் ஆக்சஸும் இதில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளப்பில் வந்துட்டு கோல்ஃப் கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 4 காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கிளப்பில் வந்துட்டு நம்ம இந்த கோல்ஃப் கேமை வந்து படிக்கிறதுக்கு போவோம்ல, ஸோ அந்த ஒரு கோர்ஸை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் பெனிஃபிட். நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்ட் மூலமா அதிகமா அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்றீங்க அப்டின்னா, அந்த ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு 400 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து குடுக்குறாங்க. அந்த ரூ. 1,00,000க்கு மேல மறுபடியும் ஒரு ரூ. 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிவார்ட்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 1,200 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். 400 அதுக்கப்புறம் ரூ. 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது 1,200 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இந்த ரூ. 1,50,000க்கு மேல மறுபடியும் ஒரு ரூ. 2,50,000 நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு 4,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அகைன்ஸ்ட் மறுபடியும் அதே இயர்ல ஒரு ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு 2,400 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். டோட்டலா ஒரு வருஷத்துல நீங்க ரூ. 6,00,000 ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு 8,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்ட்ல வந்து கிடைக்கும். ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 40 பைசா அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு இதுல வந்து போனஸா கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஆனுவல் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அதிகமா ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்ட் மூலமா ஆல் ஓவர் இந்தியாவுல நீங்க எங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும், அதுல வந்து உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 400லேருந்து அதிகபட்சம் ரூ. 4,000க்கு உள்ள நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா மட்டும், இந்த ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட். இது தவிர உங்களுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஏதாவது ஆஃபர் வந்து போடுறாங்க Flipkart, Amazonல அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து இஎம்ஐல பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரூ. 2,500க்கு மேல நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ண அந்த அமௌண்ட்டை அடுத்த மாசம் மொத்தமா ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா, அதை வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து வாங்கிக்கலாம். ஏடிஎம்ல பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா விதமான பெனிஃபிட்டுமே இந்த கார்டுலயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இதில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியும் அப்ரூவல் ஆகல அப்படின்னா, ஸோ இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாசத்துல அதிகமா அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து இது. ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லக் இருந்ததுன்னா இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.